ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெட்மி தரப்புலேருந்து மொபைல் ஃபோன் என்ன தான் ஹிட்டாக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்மார்ட் வாட்ச்லேயும் மிகப்பெரிய பிராண்டுன்றது நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹெச்ஆர்எக்ஸ் எடிஷனாக இருக்கட்டும், miband 2 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அதில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் சொல்கிறது அந்த டிஸ்பிளே அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா miband 3 லான்ச் ஆச்சு. அதுலேருந்து miband 2லேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டிடெக்டிவ் அந்த ஸ்போர்ட்ஸில் மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்ட் பீட் சென்சாராக இருக்கட்டும், அதில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ முழுக்க இதுதான் உண்மையான அப்கிரேடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா miband 4 டிசைனாக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இதுதான் உண்மையான அப்கிரேட்னே சொல்லலாம். miband 4 வந்து பார்த்திங்கன்னா நீ சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரமே இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. அதுக்கான அறிகுறி மாதிரி தான் ட்விட்டரில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு miband 4 அந்த பேண்டை மட்டும் சைட் ஆங்கிலேருந்து ஃபோட்டோ மாதிரி எடுத்து இந்தியாவில் கம்மிங் சூன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து சைனா லான்ச் ஆயிடுச்சு. இதில் வந்து Amoled டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 0.95 இன்ச்சு இருக்கும் டிஸ்பிளே சைஸ். சொல்லப்போனால் 1 இன்ச்சு 120x240 பிக்சல் டென்சிட்டி இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் சொல்லும் போது கம்மியாக தெரியுன்னா 1080 அந்த மாதிரி மொபைல் ரேஷியோ. ஆனால் 1 இன்ச்சில் இவ்வளோ அதிகமான பிக்சல் கொடுக்குறது ஸ்மார்ட் பேண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 2.5D ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் கோட்டிங் இருக்குது மேலே. இது ஒரு நல்ல விஷயம், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா miband 3 பார்த்தீங்கன்னா 2000 வருது. இது அதை விட ஒரு 2500 இருந்து 2000 ஒரு வேரியண்ட் வருது. மொத்தம் 3 வேரியண்ட் லான்ச் பண்ணுறாங்களாம். அதில் வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட் 2000 வரும். ஹையர் அண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லில் இந்த வாட்சை கட்டிட்டு உள்ளே போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சீல்டு, வாட்டர் ரெசிஸ்டன்ஸான இந்த வாட்ச் ரியாக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே ஹையஸ்ட்டுன்னு சொல்லலாம். 50 மீட்டர் வரைக்கும் அந்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து இது தாங்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சேஃப்டியாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எடிஷன் விட்டுருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அந்த பேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் லோகோ இருக்கும், டிசைன் இருக்கும், கலர் வேரியன்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ப்ளூ, ஆரஞ்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே பேட்டர்னை வந்து ரொம்ப மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். கலர் பேட்டர்னை ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்க லுக்காக இருக்குது. டிஸ்பிளே சைஸ் கூடி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. முதல் தடவை கலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 70 விதமான லாக் ஸ்க்ரீன் ஸ்டைல் பொறுத்தின தீம் வந்து இன்பில்டாகவே அவங்களுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட் ரேட்டிங்காக இருக்கட்டும், நம்ம தூங்குறதை டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்சிலோமீட்டர் சென்சாராக இருக்கட்டும், எல்லாமே அப்கிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஹெல்த் பேண்ட் அண்ட் ஸ்மார்ட் வாட்சாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான முழு விவரத்தான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். இந்தியாவில் கூடிய சீக்கிரம் அடுத்த மாதம் லான்ச் ஆயிரும். ரேட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த 2000 3000 தான் வரும். 3 வேரியண்ட் வரப்போகுது. அதில் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 500 தான் வித்தியாசம் இருக்கும். பேசிக் வேரியண்ட் 2000 ஆரம்பிக்கும். ஹையர் வேரியண்ட் வந்து 3 3500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே இதை சொல்ல போனால் இதில் 3 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே தான் வரும். Amoled தான், சைஸ் டிஃப்ரெண்ட்டு எல்லாம் சேம் தான். அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் மாற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி காமனான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், Amoled டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே இது 3மே காமன் தான். அது இல்லாமல் ஹெச்ஆர்எக்ஸ் எடிஷன் பேண்ட் வேணால் நம்ம தனியாக வந்து மீ வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு இது மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாகவும் சரி, சினிமா சம்மந்தமாகவும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது சம்மந்தமான வீடியோ நம்ம சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.